அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு வியாபார பதிவு. இன்றைக்கி பதிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கரணை ராஜலட்சுமி நகர் 1வது தெருவில் இந்த கடை வந்து ஏதாவது சேல்ஸ் பண்ண போகிறாங்க. அப்படியே இப்போ இருக்கிற இதோட உங்களுக்கு கை மாற்றி விட போகிறாங்க. அது எப்படின்னா, கடையோட அட்வான்ஸ் வந்து 40,000 ரூபா, சரிங்களா? கடை வாடகை வந்து 4,000 ரூபா. கரண்ட் பில் மாதம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 500 ரூபா தான் வரும். இது கடையோட இருக்கிற பொருளோட ஸ்டாக்கோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து நேரில் அவர் பேசினா அவருடைய தொலைபேசியில் கொடுத்துருவேன். அவர் கடையில் இருப்பார். அந்த கடை முதலாளிகிட்ட வந்து நீங்கள் பேசிக்கங்க. பேசி கடையை எடுக்கணும் ஐடியா தான் எடுத்துக்கங்க, சரிங்களா? அதுதான் உங்களுக்கு எல்லாம் பொருள் ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு எடுத்து போட்டுறேன். ஏன்னா உள்ளே 2 கூலர்லாம் இருக்குது. கடை கொஞ்சம் பெரிய அளவுக்கு வியாபாரம் நடக்கிற கடை. ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் கல்லா கட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து கடையை டெவலப் பண்ணால் நீங்கள் பண்ணிங்க. இந்த ரேக்கு அந்த செட்டப் எல்லாம் சேர்த்து தாங்க சொல்கிறது, சரிங்களா? இங்கே என்ன பொருள் இருக்குதோ எல்லாமே அப்படியே கொடுத்துட்றாரு. இது பாருங்கள், இந்த ரேக்கு அப்படியே பார்த்துங்க என்னென்ன பொருள் இருக்குன்ட்டு, சரிங்களா? கீழே வச்சுருக்காரு பொருள்லாம் ஃபுல்லாக எல்லா ரேக்லேயும் பொருள் இறக்கியிருக்காரு. இதேமாரி இந்த பக்கம் பல்லாம், இந்த ஆலா, இந்த ஐட்டம் இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் மொத்த ரேக்லேயுமே இருக்குது. நீங்கள் நேரில் பார்க்கும்போது தெரியும். இருந்தாலும் நான் வீடியோலேயே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்றேனே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுவீங்க, இது என்ன பண்ணலாம், எவ்வளோக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு. கூலர் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கூலர் வாங்கினார், கேம்பா கூலரு. இந்த கேம்பாக்கார் ரெகுலராக கொண்டாந்து போட்டுருவாங்க. அரிசி மூட்டை எல்லாம் இறக்கி வச்சுருக்காருங்க. இவ்வளோ தான் விஷயங்க. இப்போ நீங்கள் என்ன இதுன்னு பார்த்து அவர்கிட்ட பேசிங்க. அவருடைய தொலைபேசி என்ன நினைக்கிறேன், அதை வந்து பேசி முடிவெடுத்துங்க, சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.